கெட்டிவள பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் சிறுமி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக மினுவாங்கொடை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கெட்டிவள எனப்படுகின்ற பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சிறுமி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் குறித்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் பெண்ணும் சிறுமியும் காயமடைந்து குடியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு வேளை பாட்டியுடன் சிறுமி தங்கியிருந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் பண்டியை வேட்டையாடுகின்ற சத்தம் கேட்டிருக்கின்றது. அப்போது அந்த சிறுமி வெளியே வந்த போதுதான் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி குறித்த சிறுமி காயமடைந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 48 வயதுடைய நபர் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை வேட்டையாட முற்பட்ட வேளையிலே இந்த துப்பாக்கி சூட்டுக்கு சிறுமி இலக்காக இருக்கின்றார். அதே போல பெண் ஒருவரும் இலக்காகிய நிலையில் தற்போது அந்த பெண் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்த பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 9 வயதுடைய சிறுமி என்று கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக மினுவாங்கொடை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடந்த புதன்கிழமை பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் 36 வயதுடைய நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண் உட்பட இருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை முச்சக்கர வண்டி தடுப்பு நிலையத்தில் வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியிருந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது. கொழும்பு புதுக்கரை நீதிமன்றத்தில் கணையமுள்ள சஞ்சீவ் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலையை திட்டமிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படுகின்ற நபர் ஒருவரின் உறவினரே இவ்வாறு மினுவாங்கொடை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய நிலையில் தற்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் தான் அந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளரான பெண்ணும் இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான தகவலுடன் தொடர்ந்து நின்றுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.